Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ கடந்த பிப்ரவரி 14 டெல்லியில் உள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அலுவலகத்திற்கு சென்றார். அங்குள்ள உயர் அதிகாரிகளை சந்தித்து திருச்சிக்கான விமான சேவை குறித்து தனது கோரிக்கையை முன்வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருச்சியில் முதல் உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவையை கடந்த 22 சென்னை டு திருச்சி வழித்தடத்தில் தொடங்கியது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துரை வைகோ கலந்து கொண்டார். முதல் உள்நாட்டு விமான போக்குவரத்தை தொடங்கி வைக்கும் விதமாக முதல் பயண அனுமதி அட்டை MP துரை வைகோவுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பயணிகள் மத்தியில் பேசிய துரை வைகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் விமான சேவை திருச்சி விமான நிலைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி கொண்டிருக்கிறது. திருச்சி சுற்றுவட்டார பகுதி மக்களின் தேவையை இது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை 37 பன்னாட்டு விமான சேவைகளை செயல்படுத்திக் கொண்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திடம் திருச்சியில் கூடுதலாக உள்நாட்டு போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். எனது கோரிக்கை ஏற்கப்பட்டதால் திருச்சி மற்றும் 11 சுற்றுவட்டார மாவட்ட மக்களின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதாய் பங்காற்றும். மக்களுடன் இணைந்து இந்த தருணத்தை கொண்டாடத்தான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவுடன் இந்த 5 ஆண்டு காலத்தில் திருச்சியை அனைத்து வழிகளிலும் மேம்படுத்துவேன் என்று உறுதியளித்தேன். அதில் போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்துவது மிக முக்கியம் என்பதால் விமானம், ரயில், சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக விமான போக்குவரத்து துறை, ரயில்வே துறை, தேசிய நெடுஞ்சாலை துறையினருடன் இடைவிடாது பணியாற்றி வருகிறேன். மேலும் மார்ச் 30 திருச்சியில் இருந்து மும்பை செல்லும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. அதுபோல இன்னும் பல உள்நாட்டு விமான சேவை திருச்சியிலிருந்து விரைவில் தொடங்கப்பட வேண்டிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக உள்ளது. இங்குள்ள விமான நிலையமும் அதன் சேவைகளும் வளர்ந்தால் இந்த பகுதி முழுவதும் வளர்ச்சி பெறும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும். எனவே விமான நிலைய மேம்பாடு மற்றும் விமான சேவை பணிகளில் தனிக்கவனம் செலுத்தி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறேன். இதற்காக திருச்சி விமான நிலைய மேம்பாட்டு பணிகள் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை திருச்சிக்கு புத்தம் புதிய போயிங் ரக பெரிய விமானத்தை இயக்கியது பாராட்டத்தக்கது. நான் உங்களில் ஒருவனாக சராசரி மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை பதவியாக கருதவில்லை, பொறுப்பாகவே பார்க்கிறேன் என்று துரை வைகோ தெரிவித்தார். Good evening all passengers. Good evening to Honorable Minister Mr. Arun Nehru. I'm happy to be a part of the Air India Express inauguration team who are launching their first domestic service to Trichy Airport. Air India Express, as you know, operates nearly around 37 international destinations from Trichy Airport, but their first domestic service has started today on the Chennai-Trichy sector. I'm very happy to share this news and probably be part of this day. And on March 30th, Air India Express is also launching its services from Trichy to Mumbai. On February 14th last month, I had been to the Air India Express office at Delhi. I had requested the Air India Express top management to launch more domestic services. Probably a healthy competition ensures a healthy environment. Better tickets, you have probably competitive fares. As you know, today's fares are probably around 2,500, 3,000 rupees. Usually it used to be around 6,000, 7,000, sometimes 15,000, 16,000 rupees. So when probably we have Air India Express probably competing from Trichy Airport, we have better services during peak seasons. Probably you'll have availability of tickets. So it's a wonderful day, and probably I thank the Air India Express team probably for starting their domestic service from Trichy, and probably we have requested more services from Trichy to Hyderabad, Trichy to Bangalore, Trichy to Delhi, Trichy to Cochin. So all these services, I think they'll be probably starting these services in probably now 6-8 months. I'm happy as a Trichy Parliament member. Probably this more international connectivity and more domestic connectivity is probably it will improve the environment, the industry environment. Probably it's going to help students, a lot of students who are probably studying in a lot of institutions in and around Trichy. It's also going to help the agriculture sector and probably a lot of pilgrims also. You have a lot of pilgrims coming to Trichy, to travel around to a lot of pilgrim places around Trichy. So it's going to help a lot of people. So on behalf of the Trichy passengers, on behalf of the Trichy public,
I once again thank R&D Express for launching this service, and I am probably as an MP and probably as a minister, we are all here probably to help you in whatever way, probably ensuring you offer better services for the Trichy public people. இந்த நிகழ்வில் அமைச்சர் KN நேருவும் கலந்து கொண்டு துரை வைகோவுடன் விமானத்தில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.